ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஹேமா சுதாகர் கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பீட்டா பிரெட் எதுவுமே வெளியில் வாங்குறதில்ல, வீட்டிலே ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் உள்ள இருக்க ஃபில்லிங்ஸும் நம்ம வீட்டிலே நல்ல டேஸ்டியாக கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெளியில் இருக்க பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்கறதுனால நல்லா புளிப்பாகும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணக்கு. இந்த டைமில் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு, 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. பாருங்க, நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த ஈஸ்ட்டை நம்ம மாவு கூட நல்லா சேர்த்து நல்லா பிசைகிறோம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தனித்து சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பக்கத்தில் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். மாவை நான் ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பீட்டா பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு மாவு கையில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். நம்ம மாவு நல்லா பிசையும் போது கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், எனக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு எண்ணெய் மேலே லைட்டாக தடவுறேன். அப்போ தான் நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கும். இதை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு ஈர துணியை வச்சு மூடி வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன், பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அது கூட 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கூட அரை கப் கேரட், அரை கப் முட்டைக்கோஸ், 1 வெங்காயம், 1/4 கப் வெள்ளரிக்காய். உள்ள இருக்க சீட்லாம் நான் எடுக்கல. இப்போ நான் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் இது இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் சாலட் ரெடியாக இருக்குது. ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. லாஸ்ட்ல ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு சிக்கன்ல அந்த மசாலா. ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். பாருங்க, 2 சைடும் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நான் இதை எடுத்துடலேன். சிக்கன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்படி சிக்கன் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பீசஸும் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம்.
நான் அரை கப் மயோனீஸ் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் நல்ல மிளகு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மயோனீஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெஜிடபிள் சாலட் கூட நமக்கு பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அது கூட மயோனீஸே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டிலே செய்கிறனால நம்மளுக்கு சிக்கன் வெஜிடபிள் சாலட் எல்லாம் நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு சிக்கன் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ்னால் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. 3 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ மாவை நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் மாவுக்கு ஏர் பபிள்ஸ் போய் நம்மளுக்கு சரியாக வரும். நான் அன்றைக்கி எனக்கு 4 ஷவர்மா கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 4 பால்ஸாக சமமாக பிரித்து எடுக்கிறேன். இப்போ இதிலிருந்து ஒரு பால் எடுத்து எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, எந்த கிராக்கும் இல்லாமல் வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் மாவு நல்லா தூவிட்டு இந்த பாலை வச்சுட்டு நம்மளை சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பெருசாக தேய்ச்சி எடுங்க. ஏன்னா நம்ம நடுஸில் ஃபில்லிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணணும். ஸோ பெருசாக இருந்தால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதே போல் ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நான் தவாவை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த குப்பூஸை போட்டு எடுக்க போகிறேன். ஒரு சைடு நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி போடலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு இந்த குப்பூஸ் நல்லா உப்பி வருது. இப்போ மாற்றி போட்டு இந்த குப்பூஸை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு குப்பூஸ் அதாவது பீட்டா பிரெட் ரெடியாக இருக்குது, ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பீட்டா பிரெட் எடுத்து அதில் கொஞ்சம் மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங்கை எடுத்து சென்டரில் வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவைப்படுதோ அவ்வளோக்கு வச்சுக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான், ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோம். இப்போ நடுஸில் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பெர்ஃபெக்டான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணிட்டோம். நான் அன்றைக்கி ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இதே போல் எல்லா ஷவர்மாவும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.